வணக்கம். ஸோ, இன்னைக்கு வந்து வீக்லி அனலைசிஸ் இந்த வீடியோல பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் வந்து கோல்டு பார்த்துருவோம். வாய்ஸ் கொஞ்சம் லோவா இருக்கும்னு நினைக்கிறேன். என்ன காரணம் அப்படின்னா, ஒண்ணும் இல்ல. பையன் தூங்கிட்டு இருக்கான். ஸோ, டிஸ்டர்ப் ஆயிறக்கூடாதே அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ஓரளவுக்கு மெதுவா வாய்ஸ்ல பேசுறேன். ஹெட்ஃபோன் போட்டு கேட்டுக்கங்க. சரிங்களா? சாரி. கோல்டு பொறுத்தவரைக்கும் நம்ம லாஸ்ட் வீக் அனலைசிஸ்ல நான் சொல்லியிருந்தேன். கோல்டு வந்து ஒரு ரீட்ரேஸ்மெண்ட்க்கு கீழ வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு. வந்துட்டு இந்த 1917 இந்த ரேஞ்சில இருந்து, அதாவது ஒரு 1915லேருந்து 1920க்கு அந்த ரேஞ்சில இருந்து பை ஆகுறதுக்கு சான்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ இப்போ வரைக்கும் எந்த ஒரு கன்ஃபர்மேஷன் கேண்டில் எதுவுமே இல்ல. ஸோ கோல்டு வந்து ஸ்டில் வந்து ஒரு மிட் ஜோன்ல தான் இருக்கு. பட் ஒரு பை பண்ணக்கூடிய ஏரியா தான். எப்போ அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, சின்னதா ஒரு ரிஸ்க் எடுக்கலாம். அவ்வளோதான் சொல்லுவேன். ஓகேங்களா? பைக்கு. இன்கேஸ் இப்போ இந்த 1915 ரேஞ்ச் பிரேக் அவுட் ஆகி மார்க்கெட் க்ளோஸ் ஆயிருச்சு. இந்த 4 ஹவர்ஸ்ல ஏதோ க்ளோஸ் ஆயிடுச்சு. அதாவது இந்த கேண்டில் இருக்கு பார்த்தீங்களா? இந்த கேண்டிலுக்கு கீழே ஏதோ க்ளோஸ் ஆயிடுச்சு அப்படின்னா, தென் மார்க்கெட்டுக்குள்ள வந்து நெக்ஸ்ட் டார்கெட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இந்த லைன் வரைக்குமே 1897 ஃபார் எக்ஸாம்பிள் 1900 ரேஞ்ச் வரைக்குமே மார்க்கெட் வந்து ஃபால் ஆகும். ஓகேங்களா? ஸோ இன்கேஸ் இது பிரேக் ஆச்சு அப்படின்னா தென் 1900 வரைக்கும் வரும். அதுவும் பிரேக் ஆச்சு அப்படின்னா கோல்டு வந்து ஒரு பெரிய ஃபால் இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா? அது எது வரைக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 1800 வரைக்குமே வரதுக்கு சான்ஸ் இருக்குது. இது வந்து ப்ரீவியஸாக நம்ம ஆல்ரெடி ஒரு வாட்டி சொல்லியிருக்கேன் உங்கள்கிட்ட. போன அனலைசிஸ்க்கு முன்னாடி அனலைசிஸ் நான் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஓகே. பட் இன்னொரு சான்ஸ் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த லெவல் அந்த ரெசிஸ்டன்ஸை வந்து பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. சப்போர்ட் எடுக்கல. ஸோ அதனால இதை வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக ஃபார்ம் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஒரு நல்ல சான்ஸ். அதாவது என்னென்னா, இந்த ஜோன்லேருந்து பை ஆனால் கூட எகெயின் இந்த லெவலில் 1950 ரேஞ்சில் இருந்து எகெயின் வந்து ஒரு மார்க்கெட் ஃபால் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ பட் இருந்தாலும் 1017 பிரேக் அவுட் ஆனால் தான் அடுத்தடுத்த லெவல் வரும். ஓகேங்களா? ஸோ இந்த ஜோன் 1915-17 ரேஞ்ச் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு ஏரியாவாக கோல்டுக்கு வந்து இப்போ கருதப்படுது. ஸோ நோட் பண்ணிக்கங்க. பை எடுக்கிறது வந்து கேண்டில் கன்ஃபர்மேஷன் கிடைச்சதுக்கப்புறம் எடுத்திங்கன்னா ரொம்பவுமே நல்லது. ஸோ அது வரைக்கும் உங்களுக்கு தெரியும் கேண்டில் கன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா, ஒரு புல்லிஷ் என்கல்ஃபும் நடக்கணும். இல்லைன்னா டபுள் பாட்டம் இங்கே ஃபார்ம் ஆகணும். அந்த மாதிரி சின்ன டைம் ஃப்ரேமில் ஒரு 1 ஹவர் டைம் ஃப்ரேமில் அந்த மாதிரி எதாவது ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா நீங்கள் வந்து தாராளமாக வந்து பை எடுக்கலாம். இப்போதைக்கு டார்கெட் பார்த்தீங்கன்னா 1936-40 ரேஞ்ச் வரைக்கும் வந்து தான் ஒரு டார்கெட்டாக எடுக்கப்படும் பைக்கு. ஸோ எகெயின் அந்த ஜோனில் இருந்து எகெயின் ஃபால் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஏன்னா இந்த லாங் டேர்ம் ஒரு சேனலில் வந்து மார்க்கெட் வந்து இப்போ பிரேக் அவுட் ஆகிட்டுருக்கு. கிட்டத்தட்ட பிரேக் அவுட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், செல் ஆயிடுச்சு. பட் இந்த ஏரியா க்ளோஸ் ஆயிடுச்சு அப்படின்னா 1915-17 ரேஞ்சு கீழே க்ளோஸ் ஆயிடுச்சு அப்படின்னா நமக்கு ஒரு நல்ல ஒரு கன்ஃபர்மேஷன் தான் கோல்டு வந்து ஒரு லாங் டேர்முக்கு ஒரு நல்ல ஒரு செல் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா? ஸோ பட் என்னன்னா எகெயின் செல் எடுக்கும்போது எப்படின்னா பிரேக் அவுட்டே க்ளோஸ் ஆனாலும் கூட நம்ம எகெயின் இந்த ரீடெஸ்ட் பண்ணும்போது தான் செல் எடுக்கணும். ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு அதாவது 1015-1017 1920 ரேஞ்சில் செல் கன்ஃபர்மேஷன் கிடைச்சதுக்கப்புறம் எடுத்தோம் அப்படின்னா ஒரு நல்ல ஒரு ட்ரேட் வந்து எடுக்கலாம் செல்லுக்கு. ஓகே. பை வந்து இப்போதைக்கு ஏன்னா சப்போர்ட் ஜோனாக இருக்கிறதுனால நம்ம வந்து பை எடுக்கலாம். பட் கன்ஃபர்மேஷன் கிடைச்சதுக்கப்புறம் எடுத்தால் நல்லது. ஓகேங்களா? சரி. அடுத்தது வந்து என்ன பேரை பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, சில்வர் ஆக்சுவலாக லாஸ்ட் வீக் பார்த்துருந்தோம். ஸோ சேம் சினாரியோ. கோல்டு என்னவோ அதே தான் சில்வரும். ஸோ ட்ரெண்ட் லைனை வந்து பிரேக் அவுட் கொடுத்துருச்சு. ஸோ அதனால் வந்து எகெயின் ஒரு ரீடெஸ்ட் பண்ணும்போது எகெயின் வந்து நம்ம செல் எடுக்கலாம். டார்கெட் வந்து இந்த க்ரீன் உங்களுக்கு 22.26 சம்திங் தான் உங்களுடைய டார்கெட்டாக இருக்குது. நியூசிலாந்து சிஹெச்எஃப் ஆஸ் யூஷுவல் நம்ம சொன்ன மாதிரி தான்
ஆ 4 ஹவர்ஸில நான் சொல்லியிருந்தேன். சேம் அதே ஜோன்ல இருந்து தான் மார்க்கெட் எகெயின் வந்து ஃபால் ஆயிட்டிருக்கு. சாரி. பட் இந்த லெவல் 63,250 லெவல வந்து பிரேக் அவுட் க்ளோஸ் ஆயிடுச்சு அப்படின்னா, தென் நம்மளுடைய இந்த ப்ரீவியஸா நான் என்னுடைய டெலிகிராம் சேனல்ல நான் வந்து ஷேர் பண்ணியிருந்தேன் இந்த சார்ட்டு. ஸோ அது வர்ற வரைக்கும் சான்சஸ் இருக்கு. 6130 வரைக்குமே வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு. நியூசிலாந்து சிஹெச்எஃப். தென் ஏயுடிஎஸ்டி. ஏடிஎஸ்டி வந்து ஒரு நல்ல ஒரு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, ஒரு மிட் ஜோன்ல தான் நின்னுட்டுருக்கு. பட் என்ன அப்படின்னா, இது இன்னும் செல் ஆகறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குதாம். சரிங்களா? அது என்ன ஒரு பிக்கர் டைம் ஃப்ரேம்ல பார்க்கும்போது, ஃபுல்லாவுமே மார்க்கெட் டவுன் ஆயிருக்கு. ஸோ இது சேனலும் வந்து பிரேக் அவுட் குடுத்துருக்கு. ஸோ இந்த சேனல் நான் சொல்றேன். சேனல் பிரேக் அவுட் குடுத்துருக்கு. ஸோ எகெயின் வந்து ஒரு ஒரு நல்ல ஒரு ட்ரேட் கிடைக்கணும்னா, இந்த ஜோனை வந்து டெஸ்ட் பண்ணணும். 73,440 சம்திங் ரேஞ்சில வந்து 440 ஒரு 800 ரேஞ்சில வந்து டெஸ்ட் பண்ணும்போது, நம்ம ஒரு செல் எடுத்தோம்னா, இன்னுமே கொஞ்சம் ஒரு நல்ல ட்ரேட் எடுக்கலாம். பட் இப்போ இந்த இடத்துல வந்து ஒரு கேண்டில் கிடைக்கணும். சின்ன பை தான் பண்ணணும். பை வந்து பண்ணாம இருக்கிறது நல்லது. சரிங்களா? ஸோ இந்த ஜோன்ல அதாவது 1000 சாரி 0.73790 80 800 ரேஞ்சில் வந்து ஒரு செல் கன்ஃபர்மேஷன் கிடைக்கும்போது செல் எடுத்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல ஒரு டார்கெட்டு எடுக்கலாம் ஏடியூஎஸ்டியில். ஓகே, ஏன்னா ட்ரெண்ட் லைன் வந்து பிரேக் அவுட் ஆயிடுச்சு. தென் ஜிபிபியூஎஸ்டி ஃபுல் செல் தான் இருக்கு. பட் வந்து என்ன அப்படின்னா சேனலை வந்து பிரேக் அவுட் குடுத்துருக்கு. நம்ம லாஸ்ட் டைம் வந்து ஒரு சேனல் போட்டிருந்தேன் நான். சேனல்ல ட்ரெண்ட் லைன் வச்சு ட்ரா பண்ணியிருந்தோம். ஸோ அந்த லெவலையும் வந்து மார்க்கெட் பிரேக் அவுட் பண்ணதுனால ஓகே. ஸோ இந்த ப்ரீவியஸாக இது பிரேக் அவுட் கொடுத்ததுனால எகெயின் இது வந்து ஒரு சின்னதாக ஒரு ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு மார்க்கெட் வந்து ஃபால் ஆகிறது தான் சான்சஸ் இருக்குது. பட் எல்லாமே வந்து ஒரு பிரேக் அவுட் கொடுத்துருச்சு. பட் டெஸ்ட் பண்ணும்போது எடுத்தால் நான் நல்ல ஒரு டார்கெட்டையும் நம்ம வந்து எடுக்கலாம். ஜிபியூஎஸ்டிக்கு நல்ல ஒரு டார்கெட் எடுக்கலாம். அதாவது எந்த லெவல் அப்படின்னு கீழே கேட்டீங்க அப்படின்னா 1.30 200 சம்திங் 300 400 ரேஞ்சிலேருந்து நம்ம வந்து ரீடெஸ்ட் பண்ணும்போது செல் எடுக்கலாம். ஓகேங்களா? சரி, இது யூஎஸ்டி ஜேபிவி வந்து ஃபுல் பையிங்க. பட் சேம் லாஸ்ட் டைம் சொன்ன மாதிரி மார்க்கெட் ஃபுல்லாகவே நல்லா பை ஆயிடுச்சு. லாஸ்ட் அனலைசிஸ் நம்ம சொல்லியிருந்தோம். பட் இது வந்து ஒரு லாங் டேர்மாக பார்க்கும்போது ஒரு நல்ல ஒரு பை கொடுத்துருக்கு. பட் இன்னொரு சான்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த லெவல். ஓகே, நான் மார்க் பண்ணுறேன் உங்களுக்கு. நான் ஆல்ரெடி மார்க் பண்ணி வச்சுருக்கேன். லாஸ்ட் வீக் இதுதான் சொன்னேன். ஸோ 122.9 சம்திங், அதாவது 123ன்னு வச்சுக்கோங்க. அந்த ஜோனில் மார்க்கெட் எகெயின் வரும்போது ஒரு ரீடெஸ்ட் பண்ணி மார்க்கெட் ஹோல்ட் ஆச்சு அப்படின்னா ஒரு பை பண்ணிங்கன்னா ஒரு நல்ல ஒரு பை எடுக்கலாம். தென் 134.500 வந்து ஒரு பிரேக் அவுட் கொடுத்துச்சுன்னா எகெயின் வந்து மார்க்கெட் வந்து ப்ரீவியஸ் ஹை வரைக்குமே போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகே, இது வந்து ஜிபிபி யூஎஸ்டி. தென் யூஎஸ்டி கேட் வந்து பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. பட் இருந்தாலும் பெரிய ஒரு கன்ஃபர்மேஷனான ஒரு எதுவுமே இல்லை. மந்த்லி பார்ப்போம். ஒரு லாங் டேர்ம் பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. பட் இது இந்த லெவல் கீழே க்ளோஸ் ஆனால் வேணால் ஒரு லாங் டேர்ம் செல்லுக்கு வந்து கிடைக்கும். ஸோ வெயிட் பண்ணி தான் எடுக்கணும். ஓகே, இந்த லெவல் நோட் பண்ணுங்கள்.
ஸோ இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் 3 இடத்துல சப்போர்ட் எடுத்திருக்கு, இங்கேயும் எடுத்திருக்கு, இது பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. ஸோ இந்த ஏரியா வந்து ஒரு கன்சால்டேஷன் ஆன ஏரியா. ஸோ எகெயின் இந்த இடத்துல ரீடெஸ்ட் கிடைக்கும்போது, ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைக்கும்போது நம்ம வந்து செல் எடுக்கலாம். பட் என்ன அப்படின்னா பையிங்கான இருக்குது, ஒரு கன்ஃபியூஷனான மார்க்கெட்டாக இருக்குது. ஸோ அதனால் வந்து அதை விட்டுறது பெஸ்ட்டு. யூஎஸ்டி செல் தாங்க. பட் என்னென்னா சப்போர்ட் ஜோனை நோக்கி வந்துட்டு இருக்குது. ஸோ இதுவும் வெயிட் பண்ணி எடுங்க. அது உச்சம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து 1.0442 வரைக்குமே வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. இந்த ஜோனில் தான் ஒரு முடிவு ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது யூஎஸ்டி பைக்கு. ஓகே, ஜேபிஒய் வந்து ஒரு செல் கொடுத்துருக்குங்க. ஒரு லாங் டேர்ம் வந்து ஒரு நல்ல ஒரு இடத்துல தான் இருக்குது மார்க்கெட்டு. நல்ல ஒரு ரிஜெக்ஷன் கொடுத்துருக்கு. வீக்லி சார்ட்டில் நான் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஷூட்டிங் ஸ்டார் மாதிரி அக்யூரேட்டாக வந்து ஒரு கேண்டில் கொடுத்துருக்கு. ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியாது. ஆக்சுவலாக அது ஒரு டோஜி கேண்டில் மாதிரி ஆல்ரெடி இங்கேயும் வந்திருக்கு. பட் கன்ஃபர்மேஷன் கிடைக்கல. பட் இந்த இடத்துல கேண்டில் வந்திருக்கு. இப்போ இந்த வீக் வந்து இது செல் கன்ஃபர்மேஷன், அதாவது இந்த ஜோனுக்கு கீழே க்ளோஸ் ஆச்சு அப்படின்னா தென் எகெயின் டெஸ்ட் பண்ணும்போது இதே லெவல் அதான் 160 லெவலில் வந்து 60.66 சம்திங் டெஸ்ட் பண்ணும்போது நீங்கள் எகெயின் வந்து செல் பண்ணலாம். பட் ஏன் செல் பண்ணலாம் அப்படின்னா அது ஒரு ரீசன். பிரேக் அவுட் கொடுத்துச்சுன்னா செல் பண்ணுறது ஒரு ரீசன். தென் ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா ஸோ இங்கே பண்ணுங்க மந்த்லி வைஸ் வந்து நம்ம பார்க்கும்போது ஒரு ப்ரீவியஸாக இருக்கிற ஒரு அந்த இடத்துல ஒரு சப்போர்ட்டை வந்து பிரேக் அவுட் பண்ணி வந்திருக்கு. ஸோ அந்த லெவலை வந்து எகெயின் டெஸ்ட் பண்ணுது. ஸோ அந்த இடத்துல கேண்டில் கன்ஃபர்மேஷன் நமக்கு வரும்போது நம்ம வந்து செல் எடுக்கலாம். பட் என்ன அப்படின்னா ரொம்ப கன்ஃபர்மேஷன் இது ட்ரெண்ட் லைன் வந்து பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் நம்ம எடுத்தோம் அப்படின்னா ஒரு நல்ல ஒரு ட்ரேடாக இருக்கும். ஸோ அதாவது இந்த லெவலில் வந்து பிரேக் அவுட் ஆகிறது தான் நமக்கு லாங் டேர்ம் செல்லுக்கான சான்ஸ் கிடைக்கும். பட் எகெயின் இந்த லெவலில் இருந்து மார்க்கெட் ஹோல்ட் ஆயிடுச்சு, அதாவது 156 சம்திங்கில் ஹோல்ட் ஆயிடுச்சு அப்படின்னா 56, 57 ஹோல்ட் ஆயிடுச்சு அப்படின்னா தென் இங்கே கூட நம்ம வந்து ஒரு பை எடுக்கலாம். ஓகேங்களா, ஜேபிஒய். ஓகே, வேறு அவ்வளோதாங்க. ஸோ கோல்டு சில்வர் நம்ம ஆல்ரெடி நல்லாவே பார்த்தோம். ஸோ வெயிட் பண்ணி ட்ரேட் பண்ணுங்கள். லாட் சைஸ் வந்து கம்மியாக பண்ணுங்கள். மேக்ஸிமம் கோல்டு இந்த லெவல் வரைக்கும் வரக்கு சான்ஸ் இருக்குங்க. 1900 வரைக்கும் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. சின்னதாக ஒரு ரிஸ்க் எடுக்கலாம். ஏன்னா நம்ம 4 ஹவர்ஸில் இன்னும் கன்ஃபர்மேஷன் கிடைக்கல. இந்த 1 ஹவரில் தெரிஞ்சிடும். 4:30 சம்திங்கில் தெரியும். ஒரு செல் கேண்டில் கன்ஃபர்மேஷன் கிடைச்சிது அப்படின்னா ஒரு செல்லை எடுக்கலாம். ஓகே, நன்றிகள், வணக்கம்.